மலைமேல் செல்வதற்காக சட்டமன்ற அறிவிப்பின்படி இன்றைக்கு 1,20,00,000 ரூபாய் செலவில் 4 சிறப்பு பேருந்துகள் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் மூர்த்தி அவர்களும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் இணைந்து இன்றைக்கு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு அந்த பேருந்துகளை இயக்கி வைத்தோம். கீழிருந்து மேலே செல்வதற்கு வெறும் 10 ரூபாய் தான் கட்டணம். தொடர்ந்து இந்த சேவைகள் தொடரும். இதுபோல் திருத்தணி, ராமேஸ்வரம் மற்றும் பண்பொழியில், திருவண்ணாமலை போன்ற திருக்கோயில்களிலும் இது போன்ற பக்தருடைய தேவையை கருதி இது போன்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொடர்ந்து சட்டமன்ற அறிவிப்பின்படி கூடுதலாக 4 திருக்கோயில்களில் இவைகளை இயக்குவதற்கு இந்த ஆண்டு அறிவித்திருக்கின்றோம். அவைகளையும் இந்த ஒரு 4-5 மாதத்திற்குள் அந்த பேருந்துகள் இயக்கப்படும். கள்ளழகர் சித்திரை திருவிழா வைபவத்தை பொறுத்தளவில் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களும் அறங்காவல்குழு தலைவர் உறுப்பினர் உட்பட தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் முதல் வாரத்தில் மீண்டும் வருகை தந்து அந்த பணிகளை ஒருங்கிணைக்க இருக்கின்றேன். காலையிலே ராமேஸ்வரம் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் குறித்து ஆய்வினை மேற்கொண்டு இன்றைக்கு கள்ளழகர் இந்த திருக்கோயிலிருந்து பேருந்துகள் இயக்க தொடர்ந்து வைத்திருக்கிறோம். கடந்த முறை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து எப்படி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றாலும் சிறு சிறு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அவையெல்லாம் போக்குகின்ற அளவிற்கு அதிக கண்காணிப்போடு அதிக அக்கறையோடு அனைத்து பணிகளையும் கள்ளழகர் திருக்கோயிலுடைய சித்திரை திருவிழா இந்த ஆண்டு திருக்கல்யாணம் முதல் கொண்டு அழகர் ஆற்றிலே இறங்குவது முதல் கொண்டு தேர் முதல் கொண்டு சிறப்போடு செயல்படுவதற்கு காவல்துறை, வருவாய்த்துறை, அதேபோல் மாநகராட்சி, இந்து சமய அறநிலைத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரம் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து தொடர் ஆய்வுக் கூட்டங்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலையில கூட நம்முடைய மாவட்ட அமைச்சரும் அதேபோல் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான பிடிஆர் பழனிவேல்ராஜனும் நெடிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை சிறப்பாக நடக்கும் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் துணையோடு மாண்புமிகு முதல்வர் வழிகாட்டுதலோடு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெறும்.